விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேடமுகத்தோனே ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ த்ரஜம்பகம் யஜாமஹே சுகந்தம் வர்தனம் நான்கும் கலந்துணர்க்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரைமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் குழந்தை நன்னா பாடுறேலே. யார் பேருக்கு அர்ச்சனை? அப்பா பேரு நடேசன், பூச நட்சத்திரம். புஷ்யம நட்சத்திரே கடகராசோ நடேசன் நாமதைஸ்யம். அம்மா பேரு சகுந்தலா, சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரே துலாராசோ ஜாதாயாஹ சகுந்தலா நாம்யாஹ. கண்ணன், திருவோண நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரே மகரராசோரஸ்ய கண்ணன் நாமதைஸ்யம். எல்லார் பேரும் சொன்னேன், உங்க பேர் சொல்லலையே. இவங்க 3 பேரும் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருப்பேன். சஜமான்யாஹ சகுடும்பானாம் ஷமஸ்தர்ய வீர்ஜவஜயாதனாரோக்ய ஆனந்த விநாயகமூர்த்தி புஷ்பார்ச்சன பூஜாம் கரிஷ்யே. ஓம் நமோ விராதபதஜே நமோ கணபதஜே நம பிரதமோபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜே த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தம் வட்டிவர்தனம் உர்வாருகம் ருகவந்தனா மிருத்யோ முக்ஷயமாமிருதாதே ஸ்ரீவஸ்ய சமாசோபமானம் மகீயதே சர்வாபீஷ்ட பிரசாத பல சித்திரஸ்து. பிள்ளையார் அருளால் நன்னா க்ஷேமமா இருக்கணும். வாங்க கிளம்புறேன். வாங்க. என்ன இது? பிரசாதம் இங்க தானே வச்சிருந்தேன், காணாம போயிடுச்சு. ஐயோ, பர்ஸையும் காணோம். இங்கே பார் மகளே, சற்று திரும்பி பார், நன்றாக உற்றுப்பார். இதோ உன் பிரசாதம், இதோ உன் பர்ஸ். ஏண்டி, நீ கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல, ஏண்டி சொல்லாம வந்த? இங்க பார், சும்மா கத்தாத. என்னைக்கிட்ட உன்னை விட்டுட்டு கோயிலுக்கு வந்திருக்க? இதோ இவதான். ஐ எம் சாரி, இவதான் பிரியா, டான்ஸ் கிளாஸ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? ஹோலி ஃபேமிலி. போதும் போதும், உன்னோட பேட்டி எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. பிரியா, உன்கிட்ட இவளை பத்தி ஒன்னு சொல்லணும். இவ வாய்க்கு ரிலாக்ஸே கொடுக்க மாட்டா, எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பா, இல்லனா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. நான் என்ன ஒண்ணு மாதிரியா? வெனையா இருக்கேன், அதான் ஒல்லி குச்சியாவே இருக்கேன். சும்மா அலக்காத. நான் கிளம்புறேன். எங்க போற? டான்ஸ் கிளாஸ்க்கு தான். அப்படியா? இவ எப்பவுமே கோயிலுக்கு கூப்பிட மாட்டா, இன்னைக்கு என்னமோ போகணும்னு தோணுச்சுன்னு சொன்னா, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். ஃபோன் பண்ணு. சரி, ஓகே. பை பை. ஓகே. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நானே பேசுறேன். ஹலோ ஹலோ, யார் தம்பியா? ஹலோ, யார் அக்காவா? நல்லா இருக்கியா தம்பி? ஹலோ, யார்கிட்ட பாசத்தை பொழியறாரு? அக்கா கொஞ்சம் சத்தமா பேசு. ஹலோ தம்பி, கேட்க மாட்டேங்குது. பேசுறது கேக்குதா? போன நல்லா வாய்க்கிட்ட வச்சு பேசுக்கா. ஹலோ, இப்ப கேக்குதா? நல்ல தெளிவா கேக்குது. மாப்பிள்ள நல்லா இருக்காராக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தம்பி, நான் பேசுறது கேக்குதா? சரி சரி, சொல்ல வந்தத சொல்லுங்க. உங்களுக்கு தான் பில்லு ஏறும். தம்பி, பாபு லண்டன் வந்து இறங்கிட்டான். 4 நாளா உங்களுக்கு ட்ரை பண்றேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஏஜென்ட் சொல்ல சொன்னாங்கப்பா. தம்பி, நீ நல்லா பாத்துக்குவ, இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா. பாபு ரொம்ப அப்பாவி, வெகுளி. நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா. என்ன? சரிக்கா, அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அது என்னோட கடமை. என் பிள்ளை மாதிரி அவனை பார்த்துப்பேன்.
மாப்பிள்ள ஒழுங்கா இருக்காராக்கா? நல்லாதான் இருக்காரு. நான் வச்சிடுறேன்ப்பா. சரிக்கா, நானும் வச்சிடுறேன், அப்புறமா பேசுறேன். யாருங்க? பாசமலரா? நீ என்ன சொல்ற? இல்லைங்க, பாசமலர் சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் பேசுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசைங்க, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு அக்காவாவோ இல்ல தங்கச்சியாவோ பிறக்கணும். நல்லா இருக்குல்ல? இப்பதான் லண்டனுக்குள்ளேயே வந்திருக்கான், அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டா. ஆண்டவா. ஏங்க எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இல்ல செடியில மாட்டிக்கிட்டேன். ஜோக்கு ஜோக்கு. உங்களுக்கு தான் போன். எனக்கு வெள்ளக்கார மாதிரி பேசுறாரு. வெள்ளக்கார மாதிரியா? அப்படிதான் இருக்கும். ஹலோ. Hello, I'm speaking from Heathrow Airport Immigration Control at Terminal 4. Can I speak to Mr. Raghunathan, please? Yes, speaking. I have Mr. Subramaniam Balakumar, who's arrived from Sri Lanka today with no travel documentation whatsoever. I'm going to have to return him to his point of origin if I don't have a sponsor who's willing to accept responsibility for him and come collect him immediately. No problem. I can come. It will take me nearly 2 hours. Is that okay? Yes, I need you here within 1 to 2 hours at the maximum. Okay. No problem. I will come as soon as possible. Okay. You need to be here within that time frame or he's on the next flight out. Please, don't send him back. I will be there. Please. Okay, and finally, I just want to make absolutely sure that you are in fact a blood relative to Mr. Balakumar. Actually, he's my nephew. Okay then. Alright, I'll see you shortly. Bye-bye. Okay. Bye. என்னங்க? யாரு போன்ல எங்க இருந்து பேசுனாங்க? உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? குட் நியூஸா? என்ன இந்த மனுஷன் குழப்பி விட்டுட்டு போறாரு? Is date of birth. இவ கூட போய் சித்ராவை வேற டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கூப்பிட்டு வரணும். அதுக்குள்ளேயும் ஏர்போர்ட்ல இருந்து கால் வேற வந்துருச்சு. சித்ராவை கூப்பிட இவ கூட போலன்னா இவ உசுர எடுத்துருவா. என்ன இந்த மனுஷன் கிரிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சித்ராவை கூப்பிட டான்ஸ் கிளாஸுக்கு போகணும். கிளம்புங்க. ஏதோ குட் நியூஸ்னு சொன்னீங்களே, என்னங்க அது? நம்ம மருமகன் வந்திருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து கால் வந்தது, இப்ப போகணும். என்னது? நம்ம மருமகனா? உங்க மருமகன்னு சொல்லுங்க. லண்டனுக்கு உங்க சேனைங்க வந்துட்டாங்க. இனிமே உங்களை பிடிக்க முடியாது. இனிமே இல்ல, இப்பவே உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. நீ போய் சித்ராவை டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வா. நான் அர்ஜென்ட்டா ஏர்போர்ட்டுக்கு போகணும். எப்ப நான் டான்ஸ் கிளாஸுக்கு தனியா போயிருக்கேன்? எப்பவும் உங்க கூட தானே போவேன். இன்னைக்கு என்ன புதுசா கட்டளை போடுறீங்க? இன்னும் மருமக வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள போய் தாங்கணும்னு துடிக்கிறீங்களா? இங்க பாரு, நேரங்காலம் தெரியாம பேசாத, புரியுதா? ஏர்போர்ட்ல இருந்து இமிகிரேஷன் ஆபீசர் வர சொல்லியிருக்காரு. நான் ஏர்போர்ட்டுக்கு போகலன்னா பாபுவை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. நான் உனக்கு கேப் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ போய் கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். ஸ்ரீ பப்ளு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க தான் வரணும். சித்ரா வெயிட் பண்ணுவா, கிளம்புங்க. ஹலோ மாமாவா? லண்டன் வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க மாமா. வச்சிருக்காங்க. சரி, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இன்னும் லண்டனுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்கிறான். ஆத்தா புத்தி தானே பிள்ளைக்கு இருக்கும். எங்க வாய திறந்தா ஏர்போர்ட்டுக்கு போக லேட் ஆயிடுமோன்னு பாசம் உங்க வாய பொத்துதோ.
சரி வா போலாம். மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. என்னங்க என்னைக்கு இல்லாம டான்ஸ் கிளாஸ் பூட்டி இருக்கு, எந்த பசங்களையும் காணோம். இங்க வாங்க. ஆமா பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பா? டான்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டு இங்க தானே இருக்கணும். எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. எங்கெங்க போயிருப்பா? இரு பாப்போம், எனக்கும் ஒன்னும் புரியல. ஹலோ மாமா, பயமா இருக்கு மாமா. சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் ஊருக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. ப்ளீஸ் மாமா வாங்க. கவலைப்படாத பாபு, நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் இருக்கேன்ல. என்னங்க என் பொண்ணை காணோம்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை விட உங்க அக்கா பையன் தான் பெருசா தெரியறானா? வந்து இன்னும் காலே வைக்கல, அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்க பாக்குறானே, அவன் நல்லா இருப்பானா? இத பாரு, நம்ம பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது. நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகலன்னா அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம பணம் 8 லட்சமும் போயிடும். உங்க பணத்தை இது நீங்களே டாக்ஸிக்காக நீயே வச்சுக்க. நம்பிக்கை இழக்காத. நீ வீட்டுக்கு போ, அங்க சித்ரா இருப்பா. இவ்வளவு கத்தியும் நான் மாரடிச்சு பேசியும் உங்களுக்கு உங்க ஜனந்தான் முக்கியம்னு போறீங்க. நம்ம பொண்ணு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, உங்க அக்கா மகன் தான் முக்கியம்னு போறீங்க இல்ல? இத பாரு, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன். நாம இதுவரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. என் வார்த்தையால கூட இதுவரைக்கும் நான் யார் மனசையும் புண்படுத்தினதே இல்லை. நாம 4 பேருக்கு நல்லது பண்ணோம்னா நாம நல்லா இருப்போம். நாமன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பெத்தவங்க பண்ண புண்ணியம்தான் பிள்ளைங்களை போய் சேரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சித்ராவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவன்னா எனக்கு உசுரு. அவளுக்கு எதுவும் ஆகாது. போங்க போங்க. சந்தர்ப்பம் தெரியாம அவங்க ஜனந்தான் முக்கியம்னு போறாரு. ஆமா, நான் தான் வர சொன்னேன். எங்க போயிருப்பா? ஸ்ருதியை இன்னும் காணோம். மணி வேற 10 ஆச்சு. இந்த கிளிப் எங்க காணோம்?
ச்சே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் அதை மறந்துட்டேன். கோயிலுக்கு போயிருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய், மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு போலியா? அம்மா, சும்மா தூரல் தான் போடுதுமா. சரி வா. என்னடி தலையெல்லாம் நனைஞ்சிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போய் துண்டு எடுத்து தொட, இல்லனா சளி பிடிச்சுக்கும். அதெல்லாம் போய் துண்டு ஆகாதுமா. எடுத்து தொட. விடுமா. உனக்கு 100 ஆயுசடி. உன்னை காணுமேன்னு பயந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஏமா, இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தும் கூட என்ன டோர் கிட்ட செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிக்க வச்சிட்டீங்களா? என்னடி? இருங்க 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 இருங்க, நானே சொல்றேன். துணியை துவைச்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்லனா கிச்சன்ல எதையாவது சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சமயத்துல நான் டோர் பெல்ல அழுத்திருப்பேன். அதை கேட்ட உடனே நீங்க இங்க வந்து நின்னுருப்பீங்க. அதுக்குள்ள ஏதாவது தீஞ்ச வாசனை வந்திருக்கும். நீங்க உடனே போய் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? எப்படி? நான் உங்க பொண்ணாச்சே. ஏமா, நான் உங்க பொண்ணு தானே. நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. ஏன் மாங்க மாங்க எல்லா வேலையும் நீங்களே போட்டு செய்றீங்க? என்னங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்கம்மா. பூ வச்சு விடுறேம்மா. சரி, அப்பா வந்துட்டாரா? கண்ணன் வந்துட்டானா? இல்லடி, இன்னும் வரல. நானும் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டைம் வேற ஆயிடுச்சு. இவன் திருந்தவே மாட்டானா? அப்பா வர நேரம் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு அவன் வரட்டும். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பார். யாரு? நீங்களா? அப்படியே புள்ள பாசத்துல மெல்ட் ஆயிடுவீங்களே. உனக்கு அவனை பத்தி குறை சொல்லாம இருக்க முடியாதே. ஸ்ருதி, டிஃபன் சாப்பிட. எனக்கு இதுவே போதுமா. நான் கோயில்ல பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம்மா, நான் இங்க ஒரு ரெட் புக் வச்சிருந்தேனே, அது எங்க போச்சு? அது டிவி ஸ்டாண்ட். இல்ல கண்ணனோட டிவிடி ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். நான் எடுத்துக்கிறேன். அங்க பார், பெல் அடிக்குது. அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. சரி, ஓகேம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொடுங்கப்பா. மகராசன் வந்துட்டானா? அப்பா, கோட்டை என்கிட்ட கொடுங்கப்பா. அப்பா, உங்களுக்கு டீயா காஃபியா எது வேணும்? என்ன இன்னைக்கு அமோக கவனிப்பா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான். ஓகே ஓகே. அப்பா, நான் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரவா? வேணாம் வேணாம், மழை வர பெய்யுது. நான் உங்களுக்கு காஃபியே கொண்டு வரேன். முதல்ல தண்ணி குடிங்கப்பா. You
கண்ணன் வந்துட்டானாமா? அது அது வந்துப்பா, அவன் வந்துட்டான். மறுபடியும் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு வெளியே போனா. இந்நேரம் அவன் வந்திருப்பான்ப்பா. நான் போய் அவன் இருக்கானான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னமோ பதட்டமா பேசி என்னையும் குழப்பிட்டு போறாளே. கதை வேற திறந்திருக்க. யார் வந்திருப்பா?